அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம வந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ இதில வந்து என்ன ஜாப் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டெனோகிராஃபர் அப்படின்ற ஒரு ஜாப் வந்து விட்டிருக்காங்க. ஸோ மொத்த வேக்கன்சி அப்படின்னு பார்த்தோம்னா, 731 ஸ்டெனோகிராஃபர் வேக்கன்சி வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ போஸ்டிங் வந்துட்டு ஸ்டெனோகிராஃபர் போஸ்டிங். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு என்ன கல்வி தகுதி கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க வந்து 12th பாஸ் பண்ணியிருந்தா போதும் அப்படின்ட்டு தான் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா, கிரேட் சி, கிரேட் டி அப்படின்னு 2ஆ பிரிச்சிருக்காங்க. ஸோ கிரேட் சி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, 18லேருந்து 30 வயசுக்குள்ள இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கிரேட் டி அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 18லேருந்து 27 வயசுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஏஜ் ரிலாக்சேஷனும் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்சி, எஸ்டி இந்த கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷமும், ஓபிசியில் நான் கிரீமி லேயரா இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 3 வருஷமாவும், பிடபிள்யூ கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ் கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷமாவும், ஓபிசியில் நான் கிரீமி லேயரா இருந்தீங்கன்னா 13 வருஷமாவும், எஸ்சி, எஸ்டியா இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 15 வருஷம் வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து குடுக்குறாங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ரூல்ஸ் பிரகாரம் வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து குடுக்கப்படும் அப்படின்றத நோட்டிஃபிகேஷன்ல வந்து குடுத்துருக்காங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, சேலரி. இந்த போஸ்டிங் வந்து ஸ்டெனோகிராஃபர் இவங்களுக்கு வந்து போஸ்டிங்க்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 35,400 வந்து சேலரி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கான எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், கிருஷ்ணகிரி, தேனி, புதுச்சேரி இந்த இடத்துலலாம் வந்து எக்ஸாம் சென்டர்ஸ் வச்சு இந்த போஸ்டிங் வந்து செலக்ஷன் பண்றாங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்சி, எஸ்டி, ஃபீமேல், எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூ கேட்டகரி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஃபீஸுமே இல்ல. மத்த எல்லா கேட்டகரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 100 வந்து ஃபீஸ் வந்து நீங்க வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணணும். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜாப்க்கு வந்து எப்படி வந்து செலக்ட் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஸ்கில் டெஸ்ட்டும் வந்து வச்சு தான் இந்த ஜாப்க்கு வந்து நாங்க எடுக்கிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்ததா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ண டேட் வந்து பார்த்தீங்கன்னா, 24/4/2026 அன்னைக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்றவங்க இந்த டேட்லேருந்து நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா, மே 15ஆம் தேதி வரைக்கும் வந்து டைம் குடுக்குறாங்க. இந்த டேட்டுக்குள்ள நீங்க வந்துட்டு அப்ளை பண்ணிடணும். இந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும், அதே மாரி பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ற லிங்க்கும், வெப்சைட்டோட லிங்க்கும் நான் வந்து வீடியோக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். உள்ள போய் கிளிக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.